வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரேவி. இது வந்துட்டு ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் ரெசிபி. இது வந்துட்டு மலாய் மட்டர் செரி டொமேட்டோ கிரேவி. சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, நான்கு, பூரிக்கு அதுக்கெல்லாம் செம்ம டேஸ்டியா இருக்கும். பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லா ரிச்சா இருக்குல்ல, டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயத்தை இதுல சேர்த்திடலாம். கூடவே கொஞ்சமா இஞ்சி, ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 7-8 பல் பூண்டு அதையும் இதுல சேர்த்திடலாம். ஒரு பெரிய தக்காளி அதையும் இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் இருக்கட்டும். நான் வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி. இதையும் நம்ம லைட்டா வந்துட்டு க்ரஷ் பண்ணிக்க போறோம். நான் வந்து சாப்பர்ல போட்டு அடிக்க போறேன். நீங்க வந்து மிக்சியில போட்டு ஒரே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கோர்ஸா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சாச்சு. இந்த பச்சை பட்டாணியை முழுசா போடுறதுக்கும் இந்த மாதிரி போடுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிரேவில ரொம்பவே நல்லா இருக்கும் இது. இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் வந்துட்டு செரி டொமேட்டோஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்துட்டு எங்க தோட்டத்திலேயே பழுத்த பழம். இது குட்டி குட்டியா அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு. இப்போ இதை வச்சுதான் நம்ம இந்த கிரேவி செய்ய போறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வடச்சட்டியில ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன். இப்போ இதுல தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பட்டை, ஒரு 4 மிளகு, ஒரு 2-3 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். கூடவே இந்த எடுத்து வச்சிருக்கேன் இந்த பட்டை, கிராம்பு, மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த செரி டொமேட்டோஸ் சேர்த்துக்கலாம். செரி டொமேட்டோஸ் வந்துட்டு பாதி அளவு ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு வதக்கிக்க போறோம். இது வதங்கிட்டும் ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு வைக்கலாம். லோ ஃப்ளேம்ல இது இப்படியே வதங்கிட்டு ஒரு 2 நிமிஷம். ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஹாஃப் குக் ஆயிடுச்சு நம்மளோட தக்காளி. இப்போ இந்த தக்காளியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு கப்ல. இப்போ அதே வடிச்சிட்டில அந்த தக்காளி வதக்கின எண்ணெயிலேயே கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் வந்துட்டு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருப்போம்ல இந்த விழுது சேர்த்திடலாம். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல அந்த விழுது இதில் சேர்த்திடுங்க. இது கூடவே நம்ம மசாலாஸ் எல்லாமும் சேர்த்திட போறோம். கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துறேன். அப்புறமேட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்திக்கலாம். இப்போ இது வந்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையா தான் அரைச்சிருக்கிறோம். வெங்காயம், தக்காளி எல்லாமே பச்சை, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி இந்த எண்ணெய் பிரியணும் அது வரைக்கும் அது நல்லா வதக்கிக்க போறோம். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பச்சை வாசனை போறதுக்கு முன்னாடி மற்றதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கிரேவி வந்துட்டு பச்சை வாசனை அடிக்கும், நல்லா இருக்காது. அதனால இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆகும் வதங்குறதுக்கு. வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, நல்லா வதங்கிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் பக்கமா லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி இருக்கேன். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா சுருண்டுச்சு, எண்ணெய் தெரியுது பாருங்க. இதுல நம்ம இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கிறோம்ல, இல்லைன்னா மிக்சியில அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதை சேர்த்திடலாம் இந்த பட்டாணியை. இப்போ இந்த பவுல்லையே நான் கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன் இதுல. இப்போ ஃப்ளேம் அதிகப்படுத்தி வச்சுக்கலாம். இப்போ இந்த பட்டாணி வந்துட்டு வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் இந்த பட்டாணி வேக. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே வேக விட்டுலாம், வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம இந்த பட்டாணி போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பட்டாணி வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். பட்டாணி சீக்கிரமே வெந்துடும். அதே நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மஸ்ட் தான் போட்டிருக்கோம், அதனால சீக்கிரமே வெந்துடும். இப்போ இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போறோம். சேர்த்திக்கலாம். இதுல இது நல்ல ரிச்னஸ் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பத்தலை, நம்ம ஆரம்பத்திலே கொஞ்சமாக சேர்த்துறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஹாஃப் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோம்ல இந்த டொமேட்டோஸ், செரி டொமேட்டோஸ், அதை சேர்த்திக்கலாம். அதில் கூடவே அந்த பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து இதோட சேர்த்திக்கோங்க. இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு இது இன்னும் பாதி வேகணும்ல, இன்னும் 2 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்திக்கலாம். இந்த கரம் மசாலா பொடி, இந்த தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ மூடி போட்டு நம்ம திருப்பியும் ஒரு 2-3 நிமிஷம் இது வந்துட்டு நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம்.
ஒரு 2 நிமிஷம் ஆச்சு நம்ம செரி டொமேட்டோஸ் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கும் நம்மளோட செரி டொமேட்டோஸும். அவ்வளோதான், நம்மளோட ரிச்சான மலாய் மட்டர் செரி டொமேட்டோ கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டு இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், நீ அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இதை ஒரு சர்விங் டிஷ்க்கு மாற்றிடலாம். நம்மளோட மலாய் மட்டர் செரி டொமேட்டோ கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ரோட்டி நானோட என்ஜாய் பண்ணுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.